டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். AI தொழில்நுட்பம் மூலம் பொருளாதாரம், வாழ்க்கை தரம், தொழில்நுட்பம் என அனைத்து அம்சங்களும் மாற்றமடைந்து வளர்ச்சி பெறுவது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி கருத்து தெரிவித்திருக்கிறார். பாரிஸில் நடைபெற்ற AI தொழில்நுட்ப மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், இந்த தொழில்நுட்பத்தால் வேலை இழப்பு ஏற்படாது என குறிப்பிட்டார். ஆனால் வேலையின் தன்மை மாறும் எனவும் அவர் கூறினார். முன்பு எப்போதும் இல்லாத வகையில் AI வளர்ந்து வருவதாகவும் அது ஏற்றுக்கொள்ளப்படுவதாகவும் பிரதமர் தெரிவித்திருக்கிறார். மற்ற தொழில்நுட்பங்களை விட வித்தியாசமானது இது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விசாரணைக்கு ஆஜராக லக்னோ மக்கள் தொடர்பு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. பாரத் யாத்திரையின் போது இந்திய ராணுவத்தை இழிவுபடுத்தி பேசியதாக ராகுல் காந்தி மீது புகார் எழுந்தது. இது தொடர்பாக உதய் சங்கர் என்பவர் அளித்த புகாரை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் அடுத்த மாதம் கடைசி வாரத்தில் ராகுல் நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. பிரதமரின் பட்டப்படிப்பு விவகாரத்தில் மக்களின் ஆர்வத்தையும் பொதுநல வழக்கையும் ஒன்றாக கருத முடியாது என டெல்லி பல்கலைக்கழகம் விளக்கம் அளித்திருக்கிறது. பிரதமர் மோடியின் பட்டப்படிப்பு தொடர்பான விவரங்களை வழங்குமாறும் அவருடன் படித்தவர்களின் விவரங்களை கேட்டும் ஏற்கனவே வழக்குகள் தொடரப்பட்டன. இந்நிலையில் பிரதமரின் பட்டப்படிப்பு குறித்தும் அவருடன் படித்தவர்களின் விவரங்கள் குறித்தும் தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் விவரம் கேட்கப்பட்டிருந்தது. ஆனால் விவரங்களை தர மறுத்துள்ள டெல்லி பல்கலைக்கழகம் அதற்கான காரணத்தை கூறியுள்ளது. பிரதமரின் படிப்பு பற்றி அறியும் பொதுமக்களின் ஆர்வத்தையும் அது தொடர்பான பொது நலனையும் ஒன்றாக கருத முடியாது என டெல்லி உயர்நீதிமன்றம் விளக்கமளித்திருக்கிறது. வெறும் ஆர்வத்தின் பெயரில் ஒருவரது தனிப்பட்ட விவரங்களை தேடும் உரிமை யாருக்கும் இல்லை என்றும் டெல்லி பல்கலைக்கழகம் தெரிவித்திருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சியில் வாங்கிய கடனை பாஜக அரசு அடைத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய அவர் 7 ஆண்டுகளுக்கு முன்னர் 6% இருந்த வேலையின்மை தற்போது 3.2% குறைந்திருக்கிறது என்று கூறினார். உலகின் தலைசிறந்த 5 பொருளாதார நாடுகளில் இந்தியா உள்ளதாக கூறிய நிர்மலா சீதாராமன், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 45% மக்களுக்கு கேஸ் சிலிண்டர் கிடைக்கவில்லை என்றும் விமர்சித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை இன்று கூடுகிறது. புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த ஆண்டு ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்ட புதுச்சேரி சட்டமன்றம் இன்று கூடுகிறது. காலை 9:30 மணிக்கு சபாநாயகர் சபையை தொடங்கி வைக்கிறார். கூட்டத்தில் அரசின் கூடுதல் செலவினங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்படுகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பாக கோவை அன்னூரில் EPSக்கு நடைபெற்ற பாராட்டு விழா கூட்டத்தை செங்கோட்டையன் புறக்கணித்தார். பாராட்டு விழாவிற்கான அழைப்பிதழ் மற்றும் பேனர்களில் ஜெயலலிதா மற்றும் MGR படங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக செங்கோட்டையன் குற்றம் சாட்டியிருந்தார். இது அதிமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் குள்ளம்பாளையத்தில் உள்ள செங்கோட்டையன் வீட்டிற்கு ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தேர்தலின் போது வியூகங்களை வகுக்கும் நிபுணர்களால் எந்த அளவுக்கு பலன் கிடைக்கும் என தெரியவில்லை என்று அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தை விஜய் தொடங்கியுள்ள நிலையில் அவர் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோருடன் 2 நாட்களாக ஆலோசனை நடத்தி வருகிறார். இது குறித்து அமைச்சர் சேகர் பாபுவிடம் கருத்து கேட்கப்பட்டது. மக்களோடு திமுக அரசு பயணிப்பதாகவும் அதற்கு எதிராக வியூகங்களை வகுப்பவர்களால் என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்றும் தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக கூட்டணி 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் சேகர் பாபு நம்பிக்கை தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோருடன் 2வது நாளாக தீவிர ஆலோசனை நடத்தியுள்ளார். அப்பொழுது தமிழக அரசியல் நிலவரம், தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தும் அவர்கள் பேசியதாக கூறப்படுகிறது. எந்தெந்த கட்சிகளை அரவணைத்து செல்ல வேண்டும், மக்களை கவர எந்த வகையில் தேர்தல் யுக்திகளை கையாள வேண்டும் என
விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஆலோசனையின் போது தமிழக வெற்றிக் கழகத்தின் ஓட்டு விவரம் குறித்த அறிக்கை வழங்கப்பட்டதாகவும் அதில் 15 முதல் 20% வரை வாக்குகள் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. AI குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்த அனைத்து கருத்துக்களும் முற்றிலும் உண்மை என அமெரிக்க துணை அதிபர் ஜெடி வான்ஸ் தெரிவித்திருக்கிறார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அனைத்து பணிகளையும் எளிதாக்கி அதிக உற்பத்தி திறனை கொடுக்கும் என மோடி கூறிய கருத்தை தான் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க துணை அதிபர் ஜெடி வான்ஸையும் அவரது இந்திய வம்சாவளி மனைவி உஷாவையும் சந்தித்து பேசினார். அதிமுக உட்கட்சி விவகாரம் பற்றி பேசி விவாதிக்க தேர்தல் ஆணையத்திற்கு விதித்த தடையை நீக்கக் கோரி தொடரப்பட்ட மனுக்கள் மீது இன்று தீர்ப்பளிக்கப்படுகிறது. கட்சியில் எந்த பிளவும் இல்லை என்றும் உட்கட்சி விவகாரம் குறித்து விவாதிக்க தடை விதிக்கவும் இபிஎஸ் கூறியிருந்தார். அதற்கு எதிரான வழக்கில் பதில் அளித்திருந்த ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் பெரும்பாலான நிர்வாகிகள் ஓபிஎஸ் பக்கம் இருப்பதாக கூறியிருந்தார். இது குறித்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.